சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாஜுதீனின் மரணம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம். நாமல் கோரிக்கை. யாழில் தீப்பந்த போராட்டம். ஐநாவுக்கான அறிக்கை தீ வைப்பு. கட்சியின் கூட்டங்களுக்கு சபை வாகனத்தை பயன்படுத்தும் தவிசாளர். மக்கள் விசனம். ஒத்திவைக்கப்பட்ட செம்மணி வழக்கு. விஜயை கைது செய்யுமாறு இந்து மக்கள் கட்சி கோரிக்கை. முடங்கிய அமெரிக்கா. வேலை வாய்ப்பை இழக்கும் ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய புதல்வர் யோசித ராஜபக்ஷ தொடர்புபட்டதாக கூறப்படும் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரது வாகனத்திற்கு பின்னால் பயணித்த மற்றொரு வாகனத்தில் இருந்த ஒருவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் மித்தனிய ஹஜ்ஜா என்பவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அந்த வாகனத்தில் பயணித்த நபர் மித்தனிய ஹஜ்ஜா என்பதை அவரது மனைவி அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே அரசியல் பரபரப்பை ஏற்படுத்த முயற்சிக்காமல் தாஜுதீனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என கோரியுள்ளார். இல்லையென்றால் இது அவரது ஆன்மாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதப்படும் என்று அவர் கூறினார். கடந்த வாரங்களில் ஐஸ் வாரம், ரணில் வாரம் கொண்டாடப்பட்டது போன்று தற்போது தாஜுதீன் வாரம் அரசியல்வாதிகளினால் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணியின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்தும் நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம், படுகொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரனுக்கு நீதி வேண்டும், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்தின் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை ஐநா உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள அதேவேளை இலங்கை அரசாங்கத்தினை காப்பாற்றும் வகையில் ஐநாவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் மூலம் தமிழர்களுக்கு எந்த நீதியும் வழங்கப்பட போவதில்லை எனும் அடிப்படையில் குறித்த அறிக்கை போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சபை வாகனத்தை கட்சியின் கூட்டங்களுக்கு பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைத்துள்ள தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் தவிசாளருடன் முரண்பட்டு சபையிலிருந்து வெளியேறிய நிலையில் சபையின் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி சமரசம் செய்யும் கூட்டம் நெடுங்கணி கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தி கிருஷ்ணவேணி சபை வாகனத்தில் குறித்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். அரசாங்கம் செலவுகளை குறைத்து நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தவிசாளர் இவ்வாறு சபையின் அரச நிதியை முறைகேடாக செலவு செய்யும் வகையில் வாகனத்தை பயன்படுத்தியமை தொடர்பில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கு 13ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ். லெனின்குமார் முன்னிலையில் வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக வழக்கை எதிர்வரும் 13ஆம் திகதிக்கு நீதவான் தவணையிட்டுள்ளார். காளிமுகத்திடலில் இருந்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி அனுமதியின்றி ஆளில்லா கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியை பறக்கவிட்டு நெதர்லாந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆளில்லா கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியும் காவல்துறையினரின் காவலில் எடுத்துள்ளனர். சந்தேக நபர் விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பவுக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த குற்றப்பத்திரிகை மீதான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பரில் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 6.1 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை சட்டவிரோதமாக செலவழித்ததாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு செலவழித்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தினார் என முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்ப மற்றும் 5 பேருக்கு எதிராக ஆகஸ்ட் 21ஆம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்ட அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டன. திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையின் கீழ் இந்த வழக்கின் மற்றொரு பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றியதாக கூறப்படும் அனுர செனவிரத்னவும் பெயரிடப்படுவார் என்றும் முறைப்பாட்டு தரப்பு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. குறித்த பிரதிவாதி தொடர்பான குற்றப்பத்திரிகையை வழங்குவதற்காக வழக்கை அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் நாளக கலபெபவினால் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் பல வழக்கு நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு இன்னும் முடிவடையவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மேற்குறிப்பிட்ட பரீட்சை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை, வானல, கிண்ணியா ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட விவசாய காணிகளை மேய்ச்சல் தரைக்கு வழங்க அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை, வானல, கிண்ணியா பகுதியில் மேய்ச்சல் தரைக்காக ஒதுக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்வது தொடர்பாக கடந்த மாதம் முன்னெடுக்கப்பட்ட விசேட கலந்துரையாடலின் போது கிழக்கு மாகாண ஆளுநரினால் அனுமதி வழங்கப்பட்டதனை அடுத்து அங்கு தாம் விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாகவும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான பசலை மானியங்களை தமக்கு அரசாங்கம் தர மறுத்ததன் காரணமாகவே குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினை முற்றுகையிட்டு தமது கோரிக்கை விவசாயிகள் முன்வைத்த போது குறித்த காணி தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் அது தொடர்பாக தம்மால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட முடியாது என திருகோணமலை கமநல அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனையடுத்து அங்கிருந்து பேரணியாக சென்ற விவசாயிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தினை முற்றுகையிட்டனர். ஈழத்து திருப்பதி என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் வண்ணை ஸ்ரீ வெங்கட வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ரத உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை வெங்கடாச பெருமான் வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து உள்வீதி வலம் வந்து வெளிவீதி எழுந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் தேரேறி வந்து ஆசி வழங்கினர். இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் ரத உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கரூர் உயிரிழப்புகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் காரணம் என நிரூபிக்கப்பட்டால் அந்த கட்சியை தடை செய்து அதன் தலைவர் விஜயை கைது செய்யுமாறு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சர்ச்சை கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார்.
அத்துடன் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கட்சியை கலைத்து விடுமாறு தமிழக வெற்றிக்கழக தலைவருக்கு பிரதான கோரிக்கை வைத்த அவர் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தை சீர்குலைப்பது திமுக அரசின் நோக்கம் என்பதால் இந்த ஆட்சியை ஆளுநர் கலைக்க வேண்டும் எனவும் இன்னொரு சர்ச்சை கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதனைவிட பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவி ஏராளமான முஸ்லிம்களின் ஒரு பகுதி தமிழகத்தின் திருப்பூரில் வசிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அரசின் நிதி பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படாமையினால் அமெரிக்க அரசு முடங்கியுள்ளது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்க அரசு மீண்டும் முடங்கியுள்ளது. அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி ஆட்சி செய்து வருகின்றது. இந்த நிலையில் டிரம்ப் தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டமூலத்தில் பழைய திட்டங்களை தவிர்த்து புதிய திட்டங்களுக்கு நிதியளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு அமெரிக்க காங்கிரஸில் எதிர்க்கட்சியாக இருக்கும் ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த சட்டமூலம் நிறைவேறுவதற்கு டிரம்ப் கட்சிக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 8 பேர் வாக்களிக்க வேண்டிய நிலையுள்ளது. இதற்கு ஜனநாயக கட்சி தலைமை சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. இதில் டிரம்பின் சுகாதார திட்டங்கள் தொடர்பான மருத்துவ காப்பீட்டு சலுகைகளை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனை டிரம்ப் ஏற்க மறுத்ததன் காரணமாக அவர் கொண்டு வந்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்படவில்லை. சட்டமூலத்திற்கு ஆதரவாக 55% வாக்குகளும் எதிராக 45% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த சட்டமூலம் நிறைவேற 60% வாக்குகள் தேவை என்ற போதிலும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்துள்ள நிலையில் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. இதனால் அமெரிக்க அரசு முடங்கியுள்ளது. விமான போக்குவரத்து தொடங்கி சிறு வணிக கடன் அலுவலகங்கள் வரை அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஆதரவளிக்காததால் அரசு செலவீனங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க காங்கிரஸில் அரசு நிர்வாகத்திற்கு நிதி ஒதுக்கும் செலவீனங்கள் தொடர்பான சட்டமூலத்திற்கு ஒப்புதல் கிடைக்காத காரணத்தினால் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் ஊழியர்களை தவிர மற்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் திட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்க ராணுவம் மற்றும் தபால் சேவை உள்ளிட்ட முக்கிய சேவைகள் மட்டும் இயக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு முடங்கியிருப்பதன் காரணமாக சுமார் 7.50 லட்சம் அரசு ஊழியர்கள் கிடைக்க வேண்டிய நிதி தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க அரசு நிர்வாகம் தற்போது முடங்கியுள்ளது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவது தடைப்படுவதுடன் தாமதமாகும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாஜுதீனின் மரணம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம். நாமல் கோரிக்கை. யாழில் தீப்பந்த போராட்டம். ஐநாவுக்கான அறிக்கை தீ வைப்பு. கட்சியின் கூட்டங்களுக்கு சபை வாகனத்தை பயன்படுத்தும் தவிசாளர். மக்கள் விசனம். ஒத்திவைக்கப்பட்ட செம்மணி வழக்கு. விஜயை கைது செய்யுமாறு இந்து மக்கள் கட்சி கோரிக்கை. முடங்கிய அமெரிக்கா. வேலை வாய்ப்பை இழக்கும் ஊழியர்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.